பிரதமர் நரேந்திர மோடியின் அலுவலகம் சவுத் பிளாக்கில் இருந்து வரும் 14ஆம் தேதி பிரம்மாண்டமான புதிய கட்டடத்துக்கு இடமாற உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியின் சென்ட்ரல் விஸ்டா மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக சேவாதீர்த் என்ற வளாகம் கட்டப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் பிரதமர் அலுவலகம், அமைச்சரவை செயலகம், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் ஆகியவை தனித்தனி கட்டடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வளாகம் 1189 கோடி ரூபாய் செலவில் 2.25 லட்சம் சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் அமையுள்ள கட்டடத்துக்கு சேவாதீர்த் 1 என பெயரிடப்பட்டுள்ளது. அமைச்சரவை செயலகம் சேவாதீர்த் 2 என்று அழைக்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு கவுன்சிலர் செயலகம் சேவாதீர்த் 3 என அழைக்கப்படும். விரைவில் இந்த கட்டடத்துக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அலுவலகம் மாற்றப்படும். நாடு சுதந்திரமடைந்ததிலிருந்து பிரதமர் அலுவலகம் சவுத் பிளாக்கில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சவுத் பிளாக், நார்த் பிளாக் ஆகியவற்றில் உள்ள அலுவலகங்கள் மாற்றப்பட்ட பின்னர் அவை அருங்காட்சியகம் ஆக்கப்பட உள்ளன. முன்னணி பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தங்கள் கிளைகளை திறக்க வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிச் மெர்ஸ், பிரதமர் மோடி இருவரும் இணைந்து அகமதாபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்தியர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தியதற்காகவும் பாதுகாப்பு தளவாட வர்த்தகத்தை எளிதாக்கியதற்காகவும் ஜெர்மனி பிரதமருக்கு மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். உலகளவில் எழுந்துள்ள புதிய சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச அமைப்புகளை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் பிரதமர் பேசினார். முன்னதாக இரு தலைவர்களும் இரு நாட்டு உறவுகள் குறித்தும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர்.